நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா? முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உதடும் நாவும் அசைய வேண்டும். ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபத்வா. நிறைய மக்கள் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, முஸ்ஹஃபை விரிச்சு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க, மனசுல ஓதுறேன் அப்படின்னு. குர்ஆன் ஓதுவதே எப்படிதான் திலாவத்துல் குர்ஆன் சொல்லும் போதே எப்படி சொல்றோம்? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். சரியா? சப்தம் வெளியே வர வேண்டும், உதடும் நாவும் அசைய வேண்டும். திக்ர் செய்யும் போது உதடும் நாவும் அசைய வேண்டும். நிறைய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், தொழுகையில நாம தொழுகையில கவனம் சிதறுது அப்படின்னு நிறைய மக்கள் முறையிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? தொழுகையில ஏன் கவனம் சிதறுது அப்படின்னா, நாம தொழுகையில ஓதக்கூடிய அதுக்கார்கள், அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் உதடையும் நாவையும் அசைத்து ஓதுவதில்லை. நிறைய பேர் அமைதியா இருக்கிறது, அப்படி இல்லை. உதடும் நாவும் அசைத்து ஓத வேண்டும். தொழுகையில் ஓத அதுக்கார்கள், திக்ராக இருந்தாலும் சரி, துஆவாக இருந்தாலும் சரி, அதுபோன்ற அதுக்கார்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹாக இருந்தாலும் சரி, தஹ்லீலாக இருந்தாலும் சரி, தக்பீராக இருந்தாலும் சரி, தஹ்மீதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யணும்? உதடும் நாவும் சொல்லுங்க